முரண் முடிவும் நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் என்பவர்களே. இன்றைய முரண் முடிவு நிகழ்ச்சியிலே இந்த பாடசாலைகளிலே, தமிழ் பாடசாலைகளிலே நுண்கலைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நியமிக்கப்படுகின்ற ஆசிரியர்கள் அங்கு வருகின்ற மாணவர்களை தங்களுடைய தனிப்பட்ட பயிற்சிகளுக்கு, வகுப்புகளுக்கு என்று கொண்டு சென்று இந்த தமிழ் பாடசாலையினுடைய ஒரு நடைமுறையை அல்லது அதனுடைய நிர்வாக ஓட்டத்தை, அதனுடைய வளர்ச்சியை தடை செய்கின்றார்கள் அல்லது தடைக்கு காரணமாக இருக்கின்றார்களா என்ற பிரச்சனையை தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இங்கே மஞ்சு மலர் டீச்சராகவும், ரூபதாஸ் சிவா என்கின்ற ஒரு ஹெட் மாஸ்டராகவும் நடிவாகம் ஏற்று நடித்திருந்தார்கள். ஆனால் அந்த பிரச்சனை பலரிடம், பல பாடசாலைகளில் ஒரு மனக்கசப்பை தோற்றுவித்திருக்கின்ற அடிப்படையில் இந்த விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் அழைப்பில் இணைந்து கொண்டு வாருங்கள். குவன், நீங்கள் மிக உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலே சில கருத்துக்களை மிக வேகமாக சொல்லிக் கொண்டிருந்தீங்க. சொல்லுங்க, அதை தொடருங்க. உண்மையிலே இப்போ அந்த ஆசிரியர்கள் அந்த குழந்தைகளை எப்படி வெளியில் கொண்டு வராங்கன்னு சொல்ல போனால், இப்போ ஆக குறைஞ்சது ஒரு வருஷமாவது அதுக்காக காத்திருப்பினோம். அப்படி என்ன சொன்னால் அந்த ஆண்டு விழா வரும், அந்த ஆண்டு விழாவில் என்ன செய்யணும்னா அவையில் அந்த டான்ஸை பழக்கணும். ஆனால் அதுக்குரிய அந்த உடுப்பு போடுறதுலேருந்து அதுக்குரிய செலவினங்களை அந்த பாடசாலை நிர்வாகம் தான் செய்யும். காரணம் என்னன்னு சொன்னால், அவைக்கு இன்னும் பிள்ளைகள் தேவைப்படும். அந்த பாடசாலை ஒரு தொலைவு நோக்கில் பார்க்கணும். ஓகே, இந்திய ஆசிரியர்கிட்ட எங்கள்கிட்ட இப்போ 20 பிள்ளை இருக்குது, நாங்கள் முறையாக ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமை கொடுத்தோம்னு சொன்னால் இன்னும் 40-50 பிள்ளைகள் வருவினோன்னு சொல்லி இதையே அந்த ஆசிரியர் மிக தந்திரமான முறையில் அந்த பாடசாலை நிதியில் தனக்குரிய இதுகளை அவள் நிவர்த்தி செய்து கொண்டு போவாள். அல்லது இந்த எக்ஸாம் போட்டு பிரச்சனைகளும் இருக்குது. மற்றது இப்போ சில ஆசிரியர்மார்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், பேரண்ட்ஸோட தனியாக கதைக்கிறதுக்கு கேட்பினம். அப்போ பாடசாலை நிர்வாகம் ஓகே, இப்போ எல்லா குழந்தைகளையும் பற்றி கேட்கறதுக்குரிய ஆவல் பெற்றோரோட இருக்கும். அப்போ ஓகே, என்ன மாதிரி எங்களோட பிள்ளை வடிவாக டான்ஸ் செய்கிறாவா, இல்லை எங்களோட பிள்ளை கீபோர்ட் செய்கிறாவா, இல்லை எங்களோட பிள்ளை மியூசிக் செய்கிறாவான்னு சொல்லி அந்த ஆதம் கேட்க டக்குன்னு ரகசியமாக சொல்லினோம். கொஞ்சம் குறைவு தான், நீங்கள் வீட்டை முட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் கொடுத்தோம்னு சொன்னால் அந்த வீட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு போனவங்கள திரும்பி பாடசாலைக்கு வராது. அதுதான் அந்த ஆரம்பங்கள். அப்போ இது உண்மையிலே இல்லை. இப்போ கிட்டத்தட்ட 189 தமிழ் பாடசாலைகளை இங்கே இருக்கிறது. அதில் 89 பாடசாலைகள் ஒரு தனிப்பட்ட பரீட்சை முறையையும், மற்றவை வேணைய பரீட்சை முறையிலும் தனிப்பட்ட பரீட்சைகளை கொண்டு வர இங்கே ஒவ்வொரு பாடசாலையிலையும் இது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் நடந்தும் இருக்கின்றன. உண்மையிலே மிக தேவையான ஒரு கருத்துக்களை இந்த ஆபிசினை கொண்டாடுறது பெரிய விஷயம். ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்ற அந்த அழைப்பை கேட்டுக்கொண்டு சிவாப்பிள்ளை உங்களோட நான் வரலாம் நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம். இனிய இரவு வணக்கம் அனைவருக்கும். இன்று ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு இப்படி ஒன்று எடுத்து வந்ததுக்கு மிக்க நன்றியும் பாராட்டு. அது வரை இருக்கு ஆசிரியர் சொல்லுங்க. அப்ப அந்த ஆசிரியர் இப்ப ஸ்கூல்ல அவன் டேலண்ட பார்த்து தான் அவர்கள் செய்கிறார்கள். என்ன பெற்றோர்கள், நானும் செய்வேன். என்னன்னா பிள்ளை பிக்கப் பண்ணட்டுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படிக்க கட்டிக்காரியா இந்த டைம் ஃபினிஷ் பண்ணலாம்னு செய்கிறார்கள். அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துட்டா நாங்கள் பிரைவேட் மேட்டர், தனிப்பட்ட இதுதானே, அதனை நாங்கள் பெரிதாக எடுத்து சொல்ல தேவையில்லை. பிள்ளைய அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வேணும், பெற்றோர்கள் அதை கூட்டி கொண்டு வர வேண்டும். அப்படி நான் செய்யவில்லை. நான் ஸ்கூலுக்கும் கூட்டிட்டு போனேன், நிறுத்தவில்லை. அதே மாதிரி கிளாஸுக்கு டீச்சர்டையும் போனேன். இப்போ அந்த ஆசிரியர் அவ கூறுறது போல அது அவனோட டேலண்ட பார்த்துட்டு அவர்கள் பெற்றோர்கள் கொண்டு வரதுக்கு அவன் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன வராதிங்கோ தமிழ் ஸ்கூலுக்கே வாங்கன்னு சொல்லலாது, அப்படி அதை சொல்ல முடியாது. அவர் ஆசிரியர், அவ தான் படித்த கலையை இன்னொரு பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கத்தான் முனைவா. உண்மையிலே அதல்ல பிரச்சனை. இப்போ அந்த பாடசாலையிலேயும் அந்த ஆசிரியர் அந்த குழந்தையை கற்றுக் கொடுக்க முடியும். அவள் என்ன செய்யறான்னு சொன்னால், தந்திரமா சொல்கிறான், நீங்கள் வீட்டை வாங்கன்னு சொல்லி எங்கே வச்சு சொல்கிறான்னா அந்த தமிழ் பாடசாலையில். உண்மையிலேயே அந்த ஆசிரியர் தேடி போயிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்வது 100% நியாயமானது. அப்படி அவர் சொல்லுவது தவறு. அப்படி சொன்னாலும் அந்த பெற்றோருக்கு இந்த ஆசிரியர் கட்டிக்காரி என்று சொல்றதை பார்த்துட்டு அவர்கள் போகிறார்களோ தெரியவில்லை. ஆனால் அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துட்டா அது அந்த டீச்சர்கிட்ட போனேன்னா, வேலைங்க போனேன்னா அது அந்த ஸ்கூல் அதை பெரிதாக சொல்ல வேணுமென்று இல்லை. அதே போல ஆசிரியர் அவர்களுக்கும் அந்த பெற்றோருக்கும் சொல்லணும், நான் உங்களோட மீட் பண்ணி நான் இந்த ஸ்கூல்ல இருந்து வாங்கோ. நன்றி புஷ்பவதி, உங்களுடைய கருத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். மிக வேகமாக நிறைய நேயர்களுடைய அழைப்பை நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது. ஆனால் நாங்கள் புரிந்து கொண்டோம், பாடசாலை விட்டு வெளியே போனால் அவருடைய தனிப்பட்ட திறமை, தனிப்பட்ட அமர்வுகளில் தலையிடுவதற்கு பாடசாலை நிர்வாகத்துக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது என்று வெட்டு ஒன்று தொன்று அவர் சொல்லியிருக்கார். அவ்வளவுதான் அவர் விஷயம். அதை புரிந்து கொண்டிருப்போம். நீங்கள் சிங்கள பள்ளிக்கூடம் 36 வருஷமா நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு 4 நுண்கலை வாத்தியாராக மாறிட்டினோம். அது காரணம் என்று கேட்டால், நுண்கலை ஆசிரியர் வரும்பொழுது எங்கள் பள்ளிக்கூடத்தை தான் பிளாட்ஃபார்மை தங்களை விளம்பரப்படுத்தினோம். ஒரு ஏணியில் ஏறி போட்டு மேலே போன உடனே ஏணியை தள்ளி பிடித்து விட்டு போயிடும். இதனால் பாதிக்கப்படுவது பள்ளிக்கூடம்.
பள்ளிக்கூடத்துக்கு தனியாக தமிழ் படிக்கிற மாணவர்களை நாங்கள் அழைக்கிறது ரொம்ப கஷ்டம். கலைகளையும் கற்றுக் கொடுத்து தமிழையும் கற்றுக் கொடுக்க தான் தமிழ் படிக்க ஆரம்பித்தோம். இதுவரையிலும் எங்களுக்கு அரசாங்கம் நிதி கொடுத்ததுனால அந்த வாடகை பணத்துக்கு எங்களுக்கு கஷ்டம் இருக்கவில்லை. கடந்த 2 வருஷமாக எங்களுக்கு வாடகை பணம் இல்லை. மாணவருடைய வருமானத்தை வச்சு தான் நாங்கள் வாடகை பணம் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். இந்த ஆசிரியர்கள் எல்லாம் ஒருடமே தெரியாமல் இந்த நாட்டுக்கு புதுசாக வந்து எங்கள்கிட்டயே தவால வேண்டி அனுமதி பெற்று இந்த பள்ளிக்கூடம் நிரந்தரமாக இங்கே இருக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கு வருவர் என்ன பேரண்ட்ஸோட பேசுகிறார்கள். பேரண்ட்ஸ் வந்து சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு கூப்பிடணும். வீட்டுக்கு போய் அந்த வீட்டை பார்க்கணும். பின்பக்கத்தில் ஒரு கனப்பி இருக்கும், சன் லோஞ்சு அந்த மாதிரி இருக்கும். உங்களோட வீட்டில் நல்ல வசதியாக இருக்கே, நாங்கள் இங்கே டான்ஸ் கிளாஸ் வச்சா உங்களோட பிள்ளைக்கு நான் ஃப்ரீயாக செய்கிறேன், மற்ற பிள்ளைங்க இங்கே வர சொல்லுங்களேன். அந்த பின்னுக்கு வச்சு கிளாஸ் நடத்தினோம். அந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வரதை நிறுத்துகிறார்கள். ஏன்னு கேட்டால் டீச்சர் அங்கே கிளாஸ் நடத்துகிறோம், அங்கே இங்கே வர தேவையில்லை என்று. நீங்கள் ப்ரைவேட் கிளாஸ் நடத்துங்க, உங்களோட சொந்த உழைப்பு நாங்கள் அதை தடுக்க வரையில்லை. ஆனால் பள்ளியில் இருக்கிற பிள்ளையை திருப்பி கொண்டு போய் நீங்கள் பள்ளிக்கு வராமல் பண்ணி செய்கிறது இல்லை. இந்த இடத்துல நான் ஒரு கேள்வியை கேட்கலாம். நீங்கள் நடத்துறீங்கள் தமிழ் பாடசாலைன்னு சொல்லி, இந்த நுண்கலை ஆசிரியர்கள் வேறு நுண்கலையை தனிப்பட்ட ரீதியாக படிப்புகிறதால பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வருவதில்லை என்றால் இங்கே வருகின்ற பிள்ளைகள் தமிழ் படிக்க வருவதில்லை என்ற ஒரு முடிவுக்கு வரலாமா? தமிழ் படிக்கிறது ஆர்வம் இல்லை, உங்களுக்கு படிக்க வேண்டிய தேவையே இல்லை. ஐயா தமிழ் எதுக்கு அவங்க தமிழ் படிக்கணும்? பிரெஞ்சு ஏன் படிக்கலாம், தமிழ் ஏன் படிக்கணும்? நாங்கள் பெற்றோர்கள் ஆசைப்பட்டு தமிழை படிக்க வேணும் என்று எங்கள் கலாச்சார ரீதியாக அவங்களுக்கு படிக்க வேணும். சில பிள்ளைகள் நாங்கள் திணிச்சு தான் படிப்பிக்கிறோம், முதல்ல சொல்லாது. அதுக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஏன் ஃபோர்ஸ் பண்ணி தான் பிள்ளைகளை கொண்டு வராங்க, 13 வயசுலேயே ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வராங்க. கலை ஆர்வம் இருக்கிறதுனால கலையோடு சேர்ந்து இணைத்து தமிழை கற்றுக் கொடுங்கள், தனியாக தமிழை கற்றுக் கொடுக்காதீங்க என்றுதான் என்னுடைய ப்ராஜெக்ட் நான் செய்கிறது. நாடகத்தோட இப்படி செய்யறதால நுண்கலைக்கும் இல்லாம போய் தமிழும் இல்லாம ரெண்டும் இல்லாம போகுது. வாத்தியார் அரங்கேற்றம் மட்டும் அரங்கேற்றம் அதிகமான இடத்துல முட்டுப்புள்ளி, அரங்கேற்றத்து பிள்ளை அந்த பிள்ளை மேடை ஏற மாட்டுது, அது முட்டுப்புள்ளி. ஆசிரியர் என்ன செய்கிறார், சீக்கிரமாக இந்த எக்ஸாம் போனால் உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் மெடிசன் கிடைக்கும், இந்த எக்ஸாம் போய் எடுங்க, ஏஸ்டார் எடுத்தீங்கன்னா அப்படி ஒரு பதட்ட இல்லை. சரி, இப்போ குகன் சிவாப்பிள்ளை நீங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 80% மொத்த கருத்துள்ளவர்களாக தான் இருக்கிறீங்க. இப்போ இந்த ஆசிரியர்கள பேரண்ட்ஸ் அப்படி கேட்கக்குள்ள அந்த ஆசிரியர்கள் என்ன சொல்லலாம் நினைக்கிறீங்க? ஆசிரியர் சொல்ல வேண்டியது, நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வாங்க, பள்ளிக்கூடத்திலையும் படிங்க, எக்ஸ்ட்ரா கிளாஸும் வாங்க. அந்த வார்த்தையை வச்சு தான் வளர்ந்த இடத்தை உதறித்தள்ளாமல் ஆசிரியர் போட முடியும். பாடசாலைக்கு வராமல் என்னட்ட வந்தா நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லுவோம். அப்படி சொல்றது சரியான முறை. அது எங்க வசந்த் டீச்சர்ங்கிற ஒரு வசந்த் மேத்ஸ் டீச்சர் இருந்தவர். சண்டேல நாங்கள் மேத்ஸ் கிளாஸ் வச்சுனாங்க. மேத்ஸ் கிளாஸ்ல வந்தோடனே பேரண்ட்ஸ் போய் அப்ரோச் பண்ணி எங்கிட்ட பிள்ளை இங்கே வர விருப்பம் இல்லை, நீங்க கூட வீட்டை வந்து நாங்கள் படிக்கிறோம், உங்களுக்கு 25 பவுன் தாரன்னு சொன்னார். அவர் சொன்ன எனக்கு பெருசு காசு பெருசு இல்லை, இந்த பள்ளிக்கூடம் வளர வேண்டும், இந்த பள்ளிக்கூடத்துக்கு வாங்க, வந்தா பிரைவேட் டியூஷன் தாரேன். ஒரு நேரம் அழைப்பிலே இருக்கிற நீங்க சொன்ன கருத்தின்படி ஒரு திரைப்படத்திலே வந்தது போல எனக்கு பெஸ்டா தாரவர்கள் பெஸ்டா தாரவர்கள் வேணும் மாதிரி பாடசாலை கொடுத்த சந்தர்ப்பத்தை பாடசாலை வளர்ச்சியை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்ற ஒரு வேறு தள்ளிவிடுத்திட்டு போகாதீங்க. நீங்க வளர்ந்த இடத்தை பிறந்த இடத்தை பாருங்க. இங்க இருந்து நீங்க முன்னுக்கு வந்தீங்க, முன்ன கூட சொல்லியிருந்தேன், அந்த ஆசிரியர் சொல்லியிருந்தேன். ஆனா அவன் அந்த ஆசிரியர் நான் மதிப்பு கொடுக்குறேன், ஆசிரியர் தான் பள்ளியிலையும் படிப்பிக்கிறேன், பிரைவேட்டே நடத்துறேன், அதுல தப்பு இல்லை. ஆனா ஒரு விஷயம் சொன்னா வேகன்சி இருந்தது போனேன், நாங்க ஏணியா ஏற்றி விட இல்லை என்ற ஒரு கருத்து தான் நான் சொல்லியிருந்தேன். எங்கட கேள்வியில வீட்டு வெளியே வந்து கேட்டாங்க, எனக்கு ஒரு உழைப்பும் இல்லையா, அந்த டான்ஸ் உழைப்பு கொடுங்கன்னு சொல்லி எங்கட பள்ளியில வந்து டீச்சர் எங்களை கேட்டவங்க. அப்போ கேட்டு உண்மையாக அவங்க பள்ளியில் எங்கட பள்ளியில் நடந்த சம்பவம் இது. அதுபோல கீபோர்ட் வாத்தியாரும் அதே மாதிரி கீபோர்ட் வந்தார், ஆச்சா பூச்சாண்டு எல்லாரும் கீபோர்ட் ஓடினாங்க. அப்புறம் வாத்தியாரங்கன்னா கீபோர்டே காணும், அதுபோல உள்ளே போயிட்டு. ஏன் இப்படி துரோகம் செய்யறீங்க பள்ளிக்கூடத்துக்கு? ஒரு நேரம் நடத்துங்க பிரைவேட்டை, நான் அதுக்கு மறுப்பு கருத்து இல்லை, மாட்டு கருத்து இல்லை, நடத்துங்க, பள்ளிக்கூடத்தையும் வளவுங்க. அந்த இடம் தான் ஒரு சமூகம் வந்து ஒன்றா கூடி மாணவர்கள் கருத்து பரிமாறதுக்கு ஒரு ஏற்ற இடம் அந்த இடம் தான். நேரமாக இருக்கிறார். வணக்கம். வணக்கம், நான் டென்மார்க்ல இருந்து குணசீலன் பேசுறேன். வணக்கம் குணசீலன், சொல்லுங்க. நிகழ்ச்சி பார்த்தீங்க? நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கேன். இப்ப ஐரோப்பா பொறுத்தளவுல பார்த்தால் கலை புலம்பெயர் நாட்டு என்று சொல்லுவோம், கலை கலாச்சாரம் பண்பாட்டை வளர்க்க வேணும் என்று வெளிக்கிட்டு சில அதுவரை எல்லா இதுவும் வந்து ஒரு வியாபார நோக்கமா போற மாதிரி தான் இருக்கும். ஆனா பேசுறதெல்லாம் கலாச்சாரம் பண்பாட்டை வளர்க்கறதுக்கு தான் நாங்கள் இதெல்லாம் செய்யறோம் என்று சொல்லி. ஆனால் படித்தவர்கள் புத்திஜீவிகள் எல்லாம் அதைத்தான் சொல்லினோம், மேடையில மட்டும்தான் அப்படி இருக்குன்னு. ஆனால் இந்த பாடசாலைக்கும் இந்த டீச்சருக்கும் உள்ள பிரச்சனை என்ன மாதிரி என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஆனால் ஐரோப்பாவில் வந்து ஆசிரியர்கள் வந்து அவைக்கு இங்க வந்து குறைவு ஆக்கள் என்ன, எந்த ஒரு நடனத்துறைக்கோ இல்லாட்டி வாய்ப்பாட்டுக்கோ வயலினோ அந்த ஆசிரியர்கள் குறைய இருக்கிறதால அவர்கள் வந்து தாங்கள் நினைச்சது மாதிரி தான் செய்யணும்ன்ற மாதிரி அவர்களுடைய மேலாதிக்கம் அதிகமா இருக்குது. மேலாதிக்கம் அதிகமா இருக்கு. என்ன சொன்னால் உண்மையில இருக்கிற அந்த மலர் ஆசிரியன்னு சொன்னா நீங்க கேட்டீங்களா அந்த ஸ்கூல்ல நீங்க கேட்க இல்லோடு சொல்லி இப்படி படிக்க வரணும் உடனே சொன்னா நானே கேட்க வேணும். அப்ப அவ வந்து கொஞ்சம் டேலண்ட் இருக்கிறபடியால் இங்கே ஆட்கள் குறைவா இருக்கிற டீச்சர்ஸ் மாதிரி குறைய இருக்கிறபடியால் இங்க உண்மையில கன பெற்றார் பிள்ளைகள் எல்லாம் பாதிக்கப்படுறோம். என்ன
பொதுவா நான் மட்டுமில்ல அதே கூட இந்த தொலைக்காட்சிகள் மூலங்கள் நடக்கிற ப்ரோக்ராம் வழியோ எல்லாத்தையும் பார்த்து தான் நான் இதை வச்சு சொல்றேன். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்றேன். டீச்சர்ஸ் மாதிரி இங்க அவைகள் அவைக்கு கொஞ்சம் மேலாதிக்கம் கூடத்தான் இருக்கின்றது. அவைகள் தாங்கள் ஆனா அவைகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கிறது. எங்க மேடையில போய்க்குள்ளோ சொன்ன மாதிரி ஒரு அரங்கேற்றத்தை செய்தாலோ இல்லாட்டி ஒரு கலை விழாவுக்கு கூப்பிட்டாலோ அவைகளுக்கு பாராட்டுற விதங்களும் கூடி போச்சு. அளவுக்கு மேலதிகமான பாராட்டுகளை அவைகள் வேண்டதால அவைகள் மெட்டாக்களோட கதைக்கைகள் அவைகள் மேலோங்கி தான் நிக்கணும். இதெல்லாம் டீச்சர்ஸும் இந்த நாட்டுல மற்ற பெற்றார் பிள்ளைகள் எல்லாரையும் கொஞ்சம் கவனிச்சு அவையும் கொஞ்சம் ஒத்துமையை போகணும் என்று தான் நான் விரும்புறேன். சாம், நன்றி 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 குணசீலன். இந்த அவர்களுடைய திறமையாலே வருகின்ற புகழ்கள் இந்த விடயங்கள் இருக்கின்றதால் ஒரு வகையான இந்த நுண்கலை ஆசிரியர்கள் ஒரு வகையான மேலாதிக்கத்தை பிரயோகிக்கிறார்கள் பாடசாலைகளின் மீதும் சமுதாயத்தின் மேலும் என்ற கருத்து இருக்கின்றது. எனக்கு தெரியவில்லை, யாராவது நுண்கலை சார்ந்த ஆசிரியர்கள் ஒரு இதுக்கு அந்த தங்களுடைய மனப்பதிவை பகிர்ந்து கொண்டால்தான் இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் விசாலமாக பேச முடியும் நினைக்கிறேன். ஒரு நேர் அழைப்பில்லை. வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம், யார் பேசுறீங்க? நான் இங்கே அருள் கேட்கிறேன். அருள், வணக்கம் அருள், சொல்லுங்க. இப்போ இந்த முதல் சொன்னது அவர் சரி, இப்போ சில ஆசிரியர்மார் தாங்கள் நினைப்பதுதான் சரி என்று நடக்கினோம். அது ஒரு பக்கம். எல்லா தொழிலும் எடுத்து பார்த்தாலும் ஒருவர் போய் 2 நாள் போய் பழகினோன்னா 3ஆம் நாள் அவர் தனியே செய்ய போவார், எடுக்க போவார். இது உலக வழக்கம், இது இயல்பு வழக்கம், இயல்பு. இது இயல்பு இயல்பு பிழை இல்லை. இப்போ இதில் இருக்கிற இந்த பக்கம் மற்ற பக்கத்துல இருக்கிறவர் கனாலமா தமிழ் ஸ்கூல் நடத்துறாரு, இப்போ தெரியும். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப தமிழ் ஸ்கூலுக்குள்ள தமிழ் படிக்க போகுது சில பிள்ளைகள். போய்கள் அங்கேயும் ப்ரெஷர் இருக்குது. நீங்கள் இதை செய்யுங்கோ அதை செய்யுங்கோ செய்தாதான் உங்களுக்கு முன்னுரிமை என்ற மாதிரியும் அங்க உள்ள கமிட்டிக்காரர். அப்ப சில பேரண்ட்ஸ் பயத்திலும் போய் அதுக்குள்ள போய் போக வேண்டியா கிடக்குது. அப்ப அங்க போய் அங்க மியூசிக் டீச்சர் ஒரு ஆளா இருப்பா, அவ ஆல்ரெடி வெளியால விடுற மியூசிக் டீச்சர் வேற ஆளா இருக்கும். அப்படியான பிரச்சனை. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தமிழ் ஸ்கூல்ல விடிய போய் 8 மணிக்கு கதிரைய போயிட்டு இருந்து பாருங்கோ, பின்னேரம் 5 மணி வரைக்கும் இருந்து பாருங்கோ, நீங்கள் படிவா கண்டுபிடிப்பீங்க. உண்மை உண்மை. அந்த பேரண்ட்ஸ் படுற பாடு. அது வயலின கொண்டு அங்க போகும், அவை அப்ப இல்லைன்னு திருப்பி வந்தா மியூசிக் டீச்சர்கிட்ட போக சொல்லும். அங்க ஒரு சரி அந்த பிள்ளையால நாங்க பழக்க வழக்கம் பழக்கத்தான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறோம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா கமிட்டிக்குள்ள பிரச்சனை, அடிபாடு. அப்ப அந்த பிள்ளையால நாங்க பழக்க வழக்கம் பழக்கத்தான் கொண்டு வரோம். முதல் தமிழ் கொண்டு போனா நீங்க மியூசிக்கு வாங்கோ, ஸ்பீச் அண்ட் டிராமாக்கு வாங்கோ. ஸ்பீச் அண்ட் டிராமா சம்பந்தம் இல்லாத விஷயம். சரி, ஓகே. வயலின் ஊர்ல என்று சொன்னா ஒரு ஸ்கூலுக்கு போனா ஓகே, இன்றைக்கு வியாழக்கிழமை சமய பாடம், புதன்கிழமை சங்கீத பாடம், அப்படி இருக்குது. இங்க பிள்ளை விடிய போய் இறங்க நிதிர பேயோட போய் பேய கொண்டு போகாத குறை ஒன்றுதான். 8 மணிக்கு ஹோல்ல இறங்கினா நீங்க போய் இருந்து பாருங்க. உங்களோட ஐபிசியை நான் பாக்குறேன். நான் ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரோக்ராம் பாக்குறேன்னா சில குற்றம் குறைகள் கலைக்கிறேன்னா டைம் கிடைக்கிறதில்ல, ஆனா நல்லா போகுது. அது ஒரு கவனம் பாருங்க. எல்லா பெற்றோரும் எல்லா கலைகளையும் படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. தங்களால முடியாத குழந்தைகள் படிக்கணும் ஆசைனாலே தமிழையும் படிங்க, வயலினை படிங்க, வயசுக்கு திணிக்கிறாங்க. இந்த கமிட்டிக்குள்ள இருக்கிறவே திணிக்கும். இந்த ஒரு விரட்டுற மாதிரி இருக்கு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா. அந்த பேரண்ட்ஸ சரி இப்ப ஒரு இயர் ப்ரோக்ராம் போனா ஒரு டீச்சர்ட்ட ப்ரோக்ராம் முன்னுக்கு வரணும், மற்றவற்ற முன்னுக்கு வரக்கூடாது சண்டை. அந்த பிள்ளை அப்செட் ஆகி கடைசியா போற ப்ரோக்ராம்ல அந்த பிள்ளைன்ற குரலும் வராது வழியால. இது நான் கண்ணால பாக்குறது. என்ன நான் தமிழ் ஸ்கூல்களுக்கு போய் இந்த பிள்ளைகளை தமிழால நிப்பாட்டி போட்டேன். அப்படிலாம் செய்யாதீங்க, அப்படி செய்யக்கூடாது. நன்றி, உங்களுடைய கருத்தை புரிந்து கொண்டோம். ஒரு விடயம் அவர் மிக வேதனையுடன் பதிவு செய்திருந்தார். அது எனக்கும் ஒரு கஷ்டமா இருந்தது. என்னன்னு சொன்னால், இப்போ இந்த தமிழ் பாடசாலைகள் தனியே தமிழையும் நுண்கலையும் கற்பிப்பதற்காக மட்டும் நான் அனுப்பவில்லை. கரெக்ட். நல்ல பழக்க வழக்கங்களையும் கேட்டுக்கொள்ள வேண்டும். எனக்கு தெரியும் சில தமிழ் பாடசாலைகளிலே அங்கே அவர்கள் மாணவர்களுடன் உரையாடுகின்ற விதம் அல்லது ஏனைய மற்ற பெற்றோர்களுடன் உரையாடுகின்ற விதம், பிள்ளைகள் அங்கே இருந்து ஒவ்வொரு வார்த்தைகளாக ஒவ்வொரு அணுகுமுறைகளாக பொறுக்கி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே தனியே தமிழை டிசிப்ளின் போன்ற ஒழுங்குமுறைகள் வேறு விடயங்களை எங்கேயும் கற்றுக்கொள்ளட்டும், வெறுமனை தமிழையும் நுண்கலையும் மட்டும் கற்றுக் கொடுக்கிறோம் என்ற ஒரு போக்கு இருக்கக்கூடிய பாடசாலைகள் சற்று கவனத்தில் எடுக்க வேண்டும். இந்த கருத்துக்கள் நடத்தை ரீதியாக பிள்ளைகள் அதே மாதிரி பாருங்க. ஒரு கருத்து நான் முன்வைக்க விரும்புகிறேன். இந்த பள்ளி அதிகமான தமிழ் பள்ளிக்கூடங்களில் தமிழ் ஆசிரியர் இருக்கிற தமிழ் ஆசிரியரோ கணித ஆசிரியரோ வயலின் ஆசிரியரோ
மாணவருடைய அணுகுமுறைக்கு பயிற்றப்படவே இல்லை. இல்லை, நாங்கள் இப்போ அது வேறொரு ஒரு டாபிக்கு அது போகுது. அது அது நல்லது, அது ஒரு கருத்தோட கருத்தாக நீங்க சமீபத்தில் சொன்னீங்க மாணவர்களோட பேசுற வார்த்தைகள் கவனமாக இருக்கணும் சொல்லி. அந்த வார்த்தைகளுக்கு அவர்கள் பயிற்சிக்கப்படவில்லை. இந்த வார்த்தைகள் பாவிக்க ஒரு மாணவன் வந்து தப்பாய் செய்தா இது நீ தப்பாய் செய்து விட்டேன்னு சொல்லக்கூடாது ஆசிரியருடைய பயிற்சி பட்டியல திணிக்கப்படுவது உண்டு. இப்படி செய்தால் நல்லா இருந்திருக்கும். நாங்கள் அதை இன்னொரு அமர்விலே அந்த விஷயங்களை பற்றி நாங்கள் பேசலாம். இன்று இந்த பாடசாலைகளில் இருந்து பிள்ளைகளை என்னன்னு சொன்னீங்கள் கடத்தி கொண்டு போயிட்டாங்க, எடுத்துக்கொண்டு போன விடயம் பற்றியதான ஒரு வாதம் தான் முக்கியமாக இருக்கிறது. ஒரு நேர் அழைப்பில் இருக்கிறார் நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் வசந்தன் ஹரோல இருந்து. வணக்கம் வசந்தன், சொல்லுங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னா இவை வந்து பாடசாலை என்ற அமைப்புல இருந்து விலத்தி போய் நம்ம இந்த கருத்தின்படி என்னன்னு சொன்னா ஒரு பாடசாலை தான் ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல இடம். ஒரு பழக்க வழக்கம், ஒரு அறிவு, எல்லா விஷயத்தையும் அந்த பாடசாலையில இருந்தா ஆசிரியர்களாக கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம். அதை கொண்டு வராம என்னன்னு சொல்ற உண்டை என்ற ஒரு பாகுபாட்டுல உண்டை எப்படி ஒரு வித்தியாசம் பாக்குறது, சரியான திறமையான ஆளை கொண்டு வராம அப்படியான விஷயங்களை செய்யறதால தான் எங்கட சமுதாயம் தமிழ் பள்ளிக்கூடம் மட்டும் இல்ல எல்லா பள்ளிக்கூடங்கள்ல மட்டுமே பின்னுக்கு நிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும்னு நான் என்னுடைய பார்வை. அதை விட சொல்லுங்க. நன்றி. அதை விட இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறேன்னு சொன்னா நாங்கள் பள்ளிக்கூடம் போறது அறிவை தேடுறது கட்டாயம் அதான் முக்கியமா இருக்கணும். அதை விட்டுட்டு எல்லா விஷயத்தையும் திணிக்கணும்னு நினைச்சு ஒரு விஷயத்தை கொண்டு போய் திணிச்சால் கடைசியா அது ஒரு குழப்பத்துல போய் முடிகிற விஷயமா தான் இருக்கும். நன்றி நன்றி. உங்களுடைய கருத்தை புரிந்து கொண்டும் அறிவை பெருக்குவதற்கு செல்கின்ற பாடசாலைகள் பலருடைய அந்தரங்கங்களை பேசிக் கொண்டிருப்பதாக ஒரு விடயங்கள் கூட இருக்கின்றது. எனவே இது நான் சொன்னதை போல இது வேறு ஒரு விடயம். இப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் தமிழ் பாடசாலை நடத்துபவர்களை அல்ல தமிழ் பாடசாலைகளை விமர்சனம் செய்வது அல்ல. தயவுசெய்து அன்பு உறவுகள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பாடசாலைகளில் இருக்கக்கூடிய நுண்கலை ஆசிரியர்கள் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை அதில் இருந்து பிரித்தெடுத்துக்கொண்டு தங்களிடம் கொண்டு செல்கின்றார். இதனாலே பாடசாலை என்கின்ற ஒரு அமைப்பு ரீதியாக பாதிப்புக்குட்படுகின்றது. தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதிலே பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச சந்தர்ப்பங்களும் நிராகரிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்ற விடயம் தான் இதை பேச வேண்டிய ஒரு தேவையை கொண்டு வந்திருக்கின்றது. எனவே ஒரு நேர் அழைப்பிலே. வணக்கம். இரவு வணக்கம். நான் நித்தி வைக்கிறேன் நோத்துலிருந்து. வணக்கம் நித்தி, சொல்லுங்க. நிகழ்ச்சியை பார்த்தீங்களா ஆரம்பத்தில் இருந்து? ஆரம்பத்தில் பார்த்துன்னா இருக்கிறேன். சொல்லுங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு சொன்னால் எப்படியோ அவர்களை அந்த வெளியுலகத்தை அறிமுகப்படுத்துவது தமிழ் பாடசாலை தான். அதில் எந்த விதமான ஒரு மறுப்பும் இல்லை. ஆகவே அதுக்கு அவர்கள் ஒரு நன்றி விடியாக இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் எவ்வளவு காலத்துக்கு அந்த நன்றி விடியாக இருக்க வேண்டும்? ஆயுள் முழுக்க இருக்க வேணும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால் அவர் ஆரண்டே தெரியாதவரால வெளி உலகத்துக்கு அந்த அறிமுகப்படுத்தியது வந்து அந்த தமிழ் பாடசாலை. அப்படித்தான் நாங்கள் இன்னும் இன்னும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆசைகள் அவருக்கு பெரும் ஆதங்கம் பெறும் அந்த தமிழ் பாடசாலைகளுக்கு. அப்ப கோயில வந்து நாங்கள் ஐயரை வந்து வீட்டுக்கு நாங்கள் ஒரு கதையை கூப்பிட்டா ஆனா கோயிலுக்கு கொஞ்சம் காசு ஆட்டு ஐயருக்கு காசை கொடுத்து கூப்பிடுறோம். அப்ப அதே மாதிரி தமிழ் பாடசாலைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு வீதத்தை அவர்கள் கொடுத்தால் அவர்கள் அந்த பாடசாலையை தொடர்ந்து இயங்குவதற்கு அவர்களுக்கு ஒரு இவர்கள் இங்கிருந்து எடுத்துக்கொண்டு தனியாக படிப்பிக்க மாணவர்களிடம் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை இவர்களுக்கு வழங்கினால் அந்த பிரச்சனை தீரும். அப்படி என்றால் இப்ப இது அப்படின்னா இந்த பாடசாலையும் ஆசிரியரும் சண்டை பிடிச்சு இருக்கிறது வெறும் காசுக்காகவா? இந்த காசை தந்துட்டு இல்ல காசுக்காக இல்லைன்னா இப்ப அந்த காசை வந்து அளவுக்கு அதிகமாக வாங்காம உதாரணத்துக்கு ஒரு 30 பவுனமாய் அது ஒரு 5 பவுன் தமிழ் பாடசாலைக்கு ஒரு கொடுத்தா கூட நல்ல நினைக்கிறேன் சொன்னால். ஒரு நிமிஷம் என்னன்னு சொன்னால் இப்ப இவர்கள் சொன்ன ஒரு கருத்து இருக்குது, ரெண்டும் ஒரு கண்ட்ரடிக்டான விஷயம். இவர்கள் சொன்ன கருத்து இப்ப இப்படி இவர்கள் கொண்டு வரதால பிள்ளைகள் தமிழ் ஸ்கூலுக்கு வராங்க இல்லை, அதனால தமிழ் படிப்பிக்க எல்லாம் போகுது. அது ஒரு தார்மீக பொறுப்பு மிக்க ஒரு விஷயமாக சொன்ன விஷயம். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அதில் இருந்து ஒரு பெர்சன்டேஜ் அவைக்கு கொடுத்தால் தட்ஸ் ஃபைன்னு சொன்னால் அப்போ அந்த தார்மீக பொறுப்புக்கு இப்போ கேள்விக்குறியாகுது. இப்போ காசு வந்தால் சரி தார்மீக பொறுப்பை விட்டு கொடுக்க நாங்கள் தயார் அப்படி ஒரு முடிவு வேறுமா? இல்லை அப்படி உண்மையிலே எந்த பாடசாலையும் அப்படி நாங்கள் தயாராக இல்லை. அப்படி என்ன சொன்னால் தமிழ் பாடசாலைகள் வந்து உண்மையிலேயே எங்களுடைய தமிழை இந்த புலம்பல் மண்ணில் என்ன சொன்னால் எங்களோட மொழி வந்து அழிந்து கொண்டிருக்கிற ஒரு மொழி. அந்த மொழியை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு மிகவும் சரியான அடையாளமாக கொண்டு போய் கொடுக்க வேண்டியது இந்த தலைமுறையில் வாழ்கிற எல்லாருடையும் கடமை. அவருடைய கருத்தை நாங்கள் கேட்டு முடிச்சுட்டு நான் தொடர்ந்து பேசுவோம். சொல்லுங்க. ஆமா, நீங்க சொல்றது நான் ஏற்றுக்கொள்றேன். தமிழ் என்பது நிச்சயமாக அது வந்து அந்த முன்னாலும் அழியாம நாங்கள் புலம்பெயர் நாட்டிலே பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. நான் தான் அது தலைமாறி சொல்லுகிறேன்னு தெரியவில்லை. இல்ல கருத்து இப்ப இது பிள்ளை சரி கருத்தை சொல்றீங்க, அந்த கருத்துக்கு மேல கேள்வி எழுப்பப்படுகின்றது. அதுக்கு பதில் அவ்வளவுதான்.
அது ஒரு நீங்கள் கவலைப்படுறதுக்கு ஒரு விஷயம் இல்லை. உங்களோட நல்லது, நன்றி 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 உங்களுடைய கருத்துக்கு. ஏனென்றால் கருத்துக்கள் வரும்பொழுதுதான் கேள்விகள் பிறக்கின்றது, கேள்விகள் பிறக்கும் பொழுதுதான் தீர்வுகள் வருகின்றது. எனவே இப்போ முதலாவது சொல்லிக்கல அப்படி செய்தால் நல்ல என்றால் அது என்னென்றால் 2 விதமாக செய்யணும். ஒன்று ஆசிரியர் நாங்கள் ஒரு கொண்டோலுக்கு வச்சிருக்கோம், ஒரு பெர்சன்டேஜ் எங்களுக்கு வரணும். ஆனால் நீங்கள் முதல் சொன்ன கருத்தோடு முரண்படுது. நீங்கள் காசு தந்துட்டால் அந்த தார்மீகம் தமிழ் படிக்காட்டியும் பரவாயில்ல அப்படி என்ற முடிவுக்கு வரதா? இல்லையே, அப்படி இல்லை. அந்த கருத்தை நான் சொல்லலை. வேறு கருத்தில் வந்து நீங்கள் ஆசிரியர் வந்து இங்கே பணம் சம்பாதிக்க தான் வேணும், அதுக்கு தான் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறோம். உங்களோட திறமையை வச்சு நீங்கள் பணத்தை சம்பாதிங்க. பள்ளியில் வச்சு படிப்பிக்கிறீங்க, பள்ளி குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸோட பேசி நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறீங்க, வீட்டில் தனிப்பட்ட முறையில் படத்தை கற்றுக் கொடுக்குறீங்க. அதே நேரத்தில் அந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு வர ஆர்வம் குறையுது. அந்த குழந்தைகளை கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆசையாக இருக்கிறீங்க, இங்கே உங்களுக்கு மேடை கொடுத்த அந்த பள்ளிக்கூடத்துக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக இந்த பள்ளியிலும் படிங்க, இந்த டீம் வாங்க, முதல்ல அந்த பள்ளியில் படிங்க. இல்லை பள்ளிக்கூடத்திலேயே நீங்கள் ப்ரைவேட்டாக இன்னொரு ரூம் எடுத்து போட்டு உங்கள் ஆஃப்டர் ஸ்கூல் வந்து ஒரு கிளப்பை வச்சு நீங்கள் ஆஃப்டர் ஸ்கூல் ஒரு கிளாஸ் வச்சு நடத்தலாம். இல்லை இப்போ இல்லையே. இப்போ அவங்களோட திறமைக்கு நாங்கள் அவங்களோட தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் பெற்றோர் விரும்பி அவங்களோட படிக்கிறத நாங்கள் தடுக்கவே இல்லை. தமிழ் பள்ளிக்கூடம் எதுவுமே இல்லை. இப்போ அந்த பெற்றோர்கள் இல்லை உங்கள்கிட்ட மட்டும் பாரம் போக மாட்டோம்னு சொன்னால் அதுக்கு அந்த ஆசிரியர்கள் என்ன செய்கிறது? நீங்கள் இப்படித்தான் வேற சொல்லுங்க, பள்ளிக்கூடத்தையும் கவனிங்கன்னு சொன்னால் அதுக்கு அவங்க என்ன செய்யலாம்? அந்த ஆசிரியர் கண்டிப்பாக அதை சொல்லுவாங்க. இது பாடசாலை சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் இங்கே மட்டும்தான் இப்போ ஒரு அக்கா படிக்க வரான்னு சொன்ன டான்ஸ், அந்த அக்காவோட தங்கச்சி வந்து வேணும்னா போகலாம் வந்து. அப்போ அந்த ஆசிரியர் கண்டிப்பாக சொல்லணும், இந்த பாடசாலையில் நீங்கள் வந்து இது வாரதால எனக்கு பிரச்சனை என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்னான்னு சொன்னால் வார அடுத்தடுத்த குழந்தைகளும் விராமப்படியும். இப்போ அந்த ஒரு பிள்ளை போகிறதாலே அடுத்த பிள்ளையும் போகும் வந்து. அப்போ நாங்கள் அந்த பாடசாலை என்ன சொன்னால் ஒரு புது ஆசிரியர் உடனடியாக நியமிக்கும். ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்றார் நினைக்கிறேன். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், ரவி செல்லத்துறை, சொல்லுங்க. வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து விடாமல் நடத்தி கொண்டு வர உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இதோடு சிந்திக்கப்பட வேண்டிய விலை இந்த நுண்கலைகளை கொண்டு செல்தான் இந்த தமிழ் என்பது அங்க இல்லாம போயிடுது. இப்ப ஏன்னு சொன்னால் இப்ப பிறகு இது வந்து இப்ப கடைகளும் அப்படித்தான் நடக்குது. ஒரு கடை மேட்ச் வந்துட்டு இருக்குது. இதுல இருந்து புரிஞ்சு அதுல போகுது, அதுல இருந்து புரிஞ்சு இதுல போகுது. கடைசியில 2 கடையும் இல்லாம ஆக்கள் ரோட்ல நிற்கிற அளவுக்கு வந்த மாதிரி இந்த பிள்ளைகள் வந்து நுண்கலையோ தமிழையோ தாங்கள் விரும்பி படிக்க போவதில்லை. பெற்றவர்கள் விரும்பித்தான் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். திணிக்கப்படுகிறதை ஒழிய விரும்பி போவதாக இல்லை. இதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை வந்த உடனே என்ன நடக்குது சொல்லுங்க? எல்லாம் அறகுறையா நின்று போகுது. போய் நடு ரோட்ல நிக்க போகுது. கடைசியா சொல்லி முடிக்கிறோம். பிரச்சனை வந்த உடனே அந்த பாடசாலையும் போகிற ஆக்கின்றது இதுவும் வர்றபடியா சில பாடசாலை 2 நாள் நடக்காமலும் போகுது. நன்றி ரவி செல்லத்துறை. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய பொழுதுக்கு வந்திருப்பதால் முழுமையாக உங்களுடைய கருத்தை கேட்க முடியவில்லை. ஆனால் இந்த எல்லாரும் மக்களை பாதிக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இது அமைந்திருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய பொழுதுக்கு வந்திருக்கிறோம். மிக வேகமாக மிக சுருக்கமாக உங்களுடைய கருத்தை சொல்லணும். இப்போ மஞ்சுவா கதைங்க, எனக்கு மலர் டீச்சர் வேண்டாம். மஞ்சு, இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? as a singer இந்த சமூகத்தில் வாழ்ற ஒரு நான் அது தப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா டீச்சர்ஸ் வந்து அவங்களும் சம்பாதிக்கணும், இது ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கொள்கிறாங்க. ஆனால் அதே நேரம் இதுக்கு துரோகம் செய்யக்கூடாது தான். ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கொள்ளணும். மேபி அவங்க ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி செய்யலாம். லைக் 12 months ஓ 24 monthsக்கு இந்த ஸ்கூல்ல படிச்சே ஆகணும். இப்ப நீங்க ஒரு பேங்க்ல வேலைக்கு போறீங்க, அங்க ஒரு 12 கோர்ஸ் செய்ய விட்டாங்கன்னா அது உங்களுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி 12 months அங்க வேலை செய்யறே. இன்னொரு கருத்தை என்ன சொல்லுவோம், நுண்கலை பொறுத்த மட்டும் இல்லை, பெற்றோருடைய பிடிவாதம் அல்ல பெற்றோருடைய அறிந்து கொண்டது ஆசிரியரை குருவை மாற்றக்கூடாது. அந்த ஒரு சிந்தனை எல்லா பெற்றோர்கள் மனசுலையும் இருக்குது. குருவை மாற்றக்கூடாதுன்றது, குரு எங்கே போகிறாரோ அவைக்கு பின்னால் பிள்ளைகளை கொண்டு போயிடும். பாடங்களை எங்கட ஊரில் வந்து பாடம் நீங்கள் குரு உங்களோட வச்சிருக்கிறதுக்கு ஒரு கடிவாளத்தை போடணும், கண்டிப்பாக வச்சிருக்க. நல்லது நேர்களே, ரூபா சன்னிகோடு உங்களுடைய கருத்தை கேட்கறதுக்கு நேரம் இல்லை. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் புரிந்து கொண்டு போனேன். நல்லது நேர்களே, இன்று இந்த அமர்வுக்கு வந்திருக்கக்கூடிய கருத்துரையாளர் கலைஞர்கள் உங்கள் அனைவரையும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய அன்புறவுகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு புதிய முரண்முடிவு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்போம் நேர்களே. அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி.